Taste the Daily. சீரோடும் சிறப்போடும் தமிழக அரசியல் வரலாற்றிலே முத்திரை பதிக்கின்ற வகையில் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழர்குலசாமி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்திய திருநாடே உற்று நோக்குகின்ற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்குழுவை உருவாக்கி தந்திட்ட காலம் தந்த கொடை. நாளையே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றால் மீண்டும் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்த இருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் பொற்பாதம் பணிந்து வணங்கி வருகை தந்துள்ள நம்முடைய அனைத்து கழக சொந்தங்களையும் வணங்கி, மதுரை டங்ஸ்டன் பிரச்சனை தொடங்கி முல்லை பெரியாறு, காவேரி, கச்சைத்தீவு உள்ளிட்ட தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்ற போதும், சட்டம் ஒழுங்கு, விலைவாசி, போதைப் பொருள் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போதும் ஊமையாக உறங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை, நிர்வாக சீர்கேட்டை தட்டி கேட்கின்ற எதற்கும் அஞ்சாத சிங்கம் இந்த தாய் தமிழ்நாட்டிலே யார் யார் என்றால் அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்று இந்த தாய் தமிழகத்தினுடைய ஒரே குரலாய், உலக தமிழினத்தினுடைய உரிமை குரலாய், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடத்தையும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுநலம் மறந்து சுயநலத்தோடு செயல்பட்டு வருகிற மக்கள் விரோத போக்கினையும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே நெஞ்சுரத்தோடு டார்டாராக கிழித்தெறிந்து அனைவருக்குமே தீர்மான புத்தகம் வழங்கப்படும். அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. நம்முடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்கள் இதுவரை வரலாறு காணாத வகையிலே ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சேர்கிற வகையிலே தீர்மான புத்தகத்தை அச்சடித்து உங்களிடத்தில் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அவை யாரும் இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டாம் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை வேடத்தை டார்டாராக கிழித்தெறிந்து தொங்கவிட்டு, யானை பலத்தோடு, சிங்கத்தின் கர்ஜனையோடு, புலியின் பாய்ச்சலோடு, அரசியல் ஞானத்தோடு மக்களுக்கான உரிமை போராட்டத்தை சட்டமன்றத்திலே எரிவலையாக பொங்கி எழுந்து எடுத்து வைத்து சட்டமன்றத்தை அதிர வைத்திருக்கிற நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை, தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரார்த்தனை வர வேண்டும், வர வேண்டும், மீண்டும் வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும் என்ற தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை, பிரார்த்தனையை இந்த அவையிலே உங்கள் பலத்த கரவொலி இந்த அவை அதிர்கின்ற வகையிலே சட்டமன்றத்தை நடுநடுங்க செய்திட்ட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் எண்ணங்களை, உங்கள் நம்பிக்கை, உங்கள் பிரார்த்தனையை இங்கே எடுத்து வைத்து தீர்மானத்தை வாசிக்கின்ற வரலாற்று வாய்ப்பினை தாயுள்ளத்தோடு இந்த சாமானிய தொண்டனுக்கு வழங்கிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் ஒரு முறை பாதம் தொட்டு வணங்கி, தீர்மானம் 1, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் மனைவியும் கலைத்துறையை சார்ந்தவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான போற்றுதலுக்குரிய அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் 100ஆண்டு விழாவை பெருமை பொங்க நடத்தி காட்டிய கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பாராட்டும் நன்றியும், தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமை பெற்றவரும் வரலாறாய் விளங்கியவருமான அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை சிறப்புடன் நடத்தி காட்டிய கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு
இப்பொதுக்குழு தமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நூற்றாண்டு விழாவை எழுச்சியோடு நடத்தி காட்டிய பெருமைக்குரியவர் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் மங்கள இசையிலே தொடங்கி நூற்றாண்டு விழா மலர் வெளியீடு, கவியரங்கம், பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. நிறைவாக கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எழுச்சியுரையாற்றி நூற்றாண்டு விழாவிற்கு பெருமை சேர்த்தார். நூற்றாண்டு விழாவில் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் திருவுருவ படத்தை தலைமை கழகத்தில் வைத்து பெருமைப்படுத்தியவர் நம் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் ஆகியோருக்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் இந்த நூற்றாண்டு விழாவை அறிவித்து நம் அனைவரது நினைவில் வாழும் தலைவர்களின் பேரும் புகழும் நிலைத்து நிற்கும் அளவிற்கு நடத்தி காட்டிய கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு தமது நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து மகிழ்கிறது. முன்மொழிபவர்கள் டாக்டர் தமிழ்மகன் உசேன் அவர்கள், திரு பா தனபால் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், திருமதி எஸ் கோகுலேந்திரா அவர்கள், திரு சுரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள், திரு முருகையா பாண்டியன் அவர்கள், டாக்டர் வி பரமசிவம் அவர்கள், திரு சோமசுந்தரம் அவர்கள், திரு ஸ்ரீனியம் பலராமன் அவர்கள், திரு PRG அருண்குமார் அவர்கள், திரு கிருஷ்ணமுரளி அவர்கள், திரு சேமா வேலுச்சாமி அவர்கள், திரைப்பட இயக்குனர் லியாகத் அலிகான் அவர்கள், வழிமொழிபவர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 2, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேரழிவை பெஞ்சால் புயல் ஏற்படுத்திய நிலையில் அதை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கை எதையும் செய்யாமல் பேரிடர் காலங்களில் மக்களுக்கான குறைந்தபட்சம் உணவு, உறைவிடம், குடிநீர், சுகாதார வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை கூட ஒழுங்காக முறையாக நிறைவேற்றாத திரு ஸ்டாலினின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் திரு KP முன்சாமி அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு KP அன்பழகன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு VV ராஜு செல்லப்பா அவர்கள், திருமதி கீர்த்திகா முனியசாமி அவர்கள், திரு N சின்னத்துரை அவர்கள், திரு R மனோகரன் அவர்கள், திரு மாதவரம் மூர்த்தி அவர்கள், திரு V அலெக்சாண்டர் அவர்கள், திரு கப்பச்சி வினோத் அவர்கள், திரு செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள், திரு பாப்புலர் முத்தையா அவர்கள், வழக்கறிஞர் திருமதி சிவசங்கரி அவர்கள், வழி மொழிபவர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள். தீர்மானம் 3, விடியா திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் நடமாட்டம், ஏழை எளிய நடுத்தர மக்களை வாட்டி வதைக்கும் விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, பால்விலை உயர்வு, பத்திர பதிவு கட்டண உயர்வு, முத்திரைத்தாள் கட்டண உயர்வு, வழிகாட்டி மதிப்பீடு உயர்வு என்று தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கி வரும் நிர்வாக திறமையற்ற திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர் கழக பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் திரு காமராஜ் அவர்கள், திரு பாலகங்கா அவர்கள், திரு மோகன் அவர்கள், திரு KR அர்ஜுனன் அவர்கள், திரு ராம் அவர்கள், திரு PV ரமணா அவர்கள், திரு SRK அப்பு அவர்கள், திரு சீனிவாசன் அவர்கள், திரு T ஜான் தங்கம் அவர்கள், திரு S சரவண பெருமாள் அவர்கள், திரு ஜவஹர் அலி அவர்கள், வழிமொழிபவர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும்.
தீர்மானம் 4, திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் அரசு ஊழியர்கள் கோரி வரும் பழைய ஓய்வூதிய திட்டம், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் ஆகியோரின் ஊதிய முரண்பாடு, பணி நிரந்தரம் ஆகியவற்றை நிறைவேற்றாமலும் விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள் ஆகியோரின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமலும் தொடர்ந்து வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம். முன்மொழிபவர்கள் திரு நத்தம்ரா விஸ்வநாதன் கழக துணை பொதுச் செயலாளர் அவர்கள், திரு OS மணியன் கழக அமைப்பு செயலாளர் அவர்கள், முனைவர் SS வைகை செல்வன் கழக இலக்கியணி செயலாளர் அவர்கள், திரு முக்கூர் சுப்பிரமணியம் அவர்கள், திருப்பூர் சி சிவசாமி அவர்கள், திரு ராயபுரம் மனோ அவர்கள், திரு SP சண்முகநாதன் அவர்கள், திரு தா வேலழகன் அவர்கள், திரு ப குமார் அவர்கள், திரு A அன்பழகன் அவர்கள், பேராசிரியர் முனைவர் கலை புனிதன் அவர்கள், வழக்கறிஞர் திருமதி சசிரேகா அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 5, டங்ஷன் சுரங்கம் தமிழகத்தில் மேலூருக்கு அருகில் கொண்டு வர மத்திய அரசு ஒப்பந்த புள்ளி கோரிய போதே 10 மாத காலம் அவகாசம் 10 மாத காலம் அவகாசம் இருந்த நிலையிலும் அவற்றை தடுக்க தவறிய திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசுக்கும் நாடாளுமன்றத்தில் இச்சட்டம் கொண்டு வரும் போதும் அதற்கு பிறகும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் போதிய அழுத்தம் கொடுத்து தடுக்க தவறிவிட்ட திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கும் கடும் கண்டனம். தமிழகத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் டங்ஷன் சுரங்கம் அமைவதை மத்திய அரசு கைவிடுமாறு வலியுறுத்தல். முன்மொழிபவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு சி பொன்னையன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள், AK செல்வராஜ் அவர்கள், செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள், புத்திச்சந்திரன் அவர்கள், திரு துரை செந்தில் அவர்கள், திரு S ராமச்சந்திரன் அவர்கள், திரு சு ரவி அவர்கள், திரு இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் அவர்கள், திரு ஓமலிங்கம் அவர்கள், S ஐயாத்துறை பாண்டியன் அவர்கள், திரு குரலார் கோபிநாதன் அவர்கள், வழிமொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 6, உலக பொதுமறையாகவும் இந்தியாவுக்கு வாழ்வியலை வழிகாட்டியாகவும் தமிழகத்திற்கு காலம் வழங்கிய கொடையாகவும் திகழ்கின்ற திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட மத்திய அரசை வலியுறுத்தல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வலியுறுத்தல். இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு. மத்திய அரசால் இயற்றப்படும் சட்டங்களின் பெயர்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதை கைவிட்டு ஆங்கிலத்திலேயே தொடர மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். முன்மொழிபவர்கள் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் மு தம்பிதுரை அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கரூர் M சின்னசாமி அவர்கள், திரு VS சேதுராமன் அவர்கள், திரு பாஸ்கரன் அவர்கள், திரு V மருதராஜ் அவர்கள், திரு R காந்தி அவர்கள், திரு M பரஞ்சோதி அவர்கள், திரு SM சுகுமார் அவர்கள், RK பாரதி மோகன் அவர்கள், டாக்டர் அம்ப்ரோஸ் வில்சன் அவர்கள், திரு துரை திருஞானம் அவர்கள், திரு R அண்ணாதுரை அவர்கள், வாழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 7, மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அவைகளை செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்காமல் திட்டமிடல் எதுவுமின்றி விளம்பரத்திற்காக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துதல், வரைமுறையின்றி சிலைகள் வைத்தல், பூங்காக்கள் அமைத்தல், பேனா நினைவு சின்னம், பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கூட்ட அரங்கம் கட்டுதல் போன்றவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆடம்பர செலவு செய்து மக்கள் நலன்களை பின்னுக்கு தள்ளி அரசு நிதியை வீணடிக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் அவர்கள், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்கள், R கமலக்கண்ணன் அவர்கள், திரு A அன்வர் ராஜா அவர்கள், திரு PG ராஜேந்திரன் அவர்கள், திரு I மகேந்திரன் அவர்கள், திரு B பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள்,
திரு தூசி மோகன் அவர்கள், திரு எம் ரத்னசாமி அவர்கள், திரு ஏ பாண்டியன் அவர்கள், இளவரசன் அவர்கள், அப்சரா ரெட்டி அவர்கள், வழிமொழிபவர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும். தீர்மானம் 8, கழக ஆட்சியின் போது குடிமராமத்து திட்டம், தடுப்பணைகள் திட்டம், அணைகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஆழப்படுத்தி நீரை சேமிக்கும் திட்டம் ஆகியவை நிறைவேற்றப்பட்டதை விடியா திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்த தவறியதற்கு கண்டனம். வழிமொழிபவர்கள், முன்மொழிபவர்கள் திரு பி தங்கமணி, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், திரு கடம்பூர் ராஜு, முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், திருமதி மைதிலி திருநாவுக்கரசு, திரு சீதா செல்லப்பாண்டியன், திருத்தடி கோ ஹரி அவர்கள், திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்கள், தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள், திருமதி எல் ஜெயசுதா அவர்கள், திரு எம் சேகர் அவர்கள், ஆர் கணேசன் அவர்கள், கோபி காளிதாஸ் அவர்கள், பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள், வழிமொழிபவர்கள், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் என்று சொல்லி இந்த வரலாற்று சிறப்புமிக்க கழக செயற்குழு பொதுக்குழுவிலே நம்முடைய தீர்மானம் 9 முதல் 16 வரை 16வது தீர்மானத்தை முழுமையாக நம்முடைய முனைவர் SS வைகை செல்வன், கழக இலக்கியணி செயலாளர், கழக செய்தி தொடர்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள் வாசிக்க நிறைவேற்றி தருமாறு கேட்டு, இந்த செயற்குழு இந்திய திருநாடு மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற இந்த செயற்குழுவிலே எல்லோருடைய எண்ணம் அந்த கடைக்கோடியிலே இருக்கிற தமிழகத்தினுடைய கன்னியாகுமரியிலே கடைக்கோடியிலே இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய 8 கோடி தமிழர்களின், உலக தமிழர்களின் ஒரே எதிர்பார்ப்பு சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி எடப்பாடியார் ஏற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தை செயல் வடிவமாப்பதற்காக களத்துக்கு செல்வோம், உழைப்போம், வெற்றி வாகை சீழுவோம். அம்மாவினுடைய புரட்சி தலைவருடைய பொற்பாதங்களிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே சமர்ப்பிப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.